எதனால அஜித்குமார் அவர்கள் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்துட்டாரு அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த கேஸ் ஓபன் அப் ஆயிருக்கு. யார் இந்த அஜித்குமார், எதனால இந்த கஸ்டடியில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் ஒரு டாக்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க டாக்டர் பேர் டாக்டர் நிகிதா. கார்ல 9.5 சவரம் நகையும் கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கேஷும் கார்ல இருந்தது காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விசாரணை ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் போவாங்க, 2 போலீஸ் போவாங்க. ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கான்ஸ்டபிள்ஸ் டெபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜென்ரலாக போலீஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அஜித்குமார் அவர்கள் குதிச்சு தப்பிக்க பார்த்தாரு, அடிபட்டுருச்சு அவருக்கு. அதுவும் சண்டே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜென்ரலாகவே இன்ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது பரவலாக எல்லாருக்குமே தெரியும். அதிமுக கட்சி இது ஒரு பிரச்சனையாகவே எழுப்ப ஆரம்பித்தாங்க. இதை தாண்டி பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த இஷ்யூ கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே இதை சிபிஐக்கு மாற்றி அமைக்கல. ஸ்டாலின் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய டைரக்ஷனை பேஸ் பண்ணி சிபிசிஐடிக்கு மாற்றி அமைக்கிறாங்க. இந்த மாதிரியான கஸ்டடி டெத் ஆகப்பட்டது முதல் முறை நடக்குதா இல்லை பல முறை நடந்திருக்கா? அப்போ போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் ஒரு அக்யூஸ்டை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு உண்டு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்க விஷயம் திரு அஜித்குமார் அவர்களுடைய கஸ்டோடியல் டெத். இந்த அஜித்குமார் யார், எதுக்காக கஸ்டோடியல் டெத் அப்படின்ற அலிகேஷன் இப்போ போலீஸ் மேலே வந்திருக்கு, போலீஸ் மேலே எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கோர்ட் ஆர்டர் படி சிபிசிஐடிக்கு மாற்றி அமைச்சாங்க. சப்சீக்வெண்ட்டாக மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை சிபிஐக்கும் மாற்றி அமைச்சிருக்காரு இந்த விசாரணையை. எதுக்காக இந்த மேட்டர் இவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு, எதனால் அஜித்குமார் அவர்கள் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்துட்டாரு அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த கேஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு. அஜித்குமார் அவர்கள் ஒரு கோயிலில் ஊழியராக இருக்காரு. கோயிலில் ஊழியராக இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அஜித்குமார் அவர்கள் ஏன் இறந்துடுறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த கேஸில் இருக்கு. யார் இந்த அஜித்குமார், எதனால இந்த கஸ்டோடியல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் எழுந்திருக்கு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திரிப்பவனம் போலீஸ் ஸ்டேஷன் தான் அஜித்குமார் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பேர் அஜித்குமார் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான செயல்பாடு எடுத்திருக்காங்க. இந்த செயல்பாடாகப்பட்டது ஒரு கம்ப்ளைண்ட்னால போலீஸ் எடுத்ததா சொல்லப்படுது. இந்த கம்ப்ளைண்ட் ஆகப்பட்டது பேப்பரில் வந்திருக்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் ஒரு டாக்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க டாக்டர் பேர் டாக்டர் நிகிதா. அவங்க தாயாரோட கோயிலுக்கு போயிருக்காங்க. தாயாரோட வயது 76 இயர்ஸ். அஜித்குமார் அப்படிங்கிறவர் கோயிலுடைய தற்காலிக ஊழியராக அஜித்குமார் அவர்கள் இருந்துட்டு இருந்தார். அப்போது டாக்டர் நிகிதா அவர்கள் தங்களுடைய தாயார் சிவகாமி அம்மா, அவங்களுடைய ஏஜ் 76. அஜித்குமார் அவர்கள் வீல் சேர் எடுத்துகிட்டு அவங்கள அசிஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அந்த தருணத்தில் அஜித்குமார் அவர்கள் காரை போயிட்டு பார்க் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் அவர்கள் பார்க் பண்ணியிருக்கார். அஜித்குமார் அவர்கள் பார்க் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் கோயில் தரிசனத்தையும் பண்ணியிருக்காங்க அந்த டாக்டர், அவங்களுடைய தாயார். அதுக்கப்புறம் பார்த்தா காரில் 9.5 சவரம் நகையும் கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கேஷும் காரில் இருந்தது காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திரிப்பவனம் போலீஸ் ஸ்டேஷனில். இந்த கோயிலாகப்பட்டது மாதாபுரம் பத்ரகாளி அம்மன் கோயில். அந்த கோயிலை தரிசித்து தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 9.5 சவரம் நகையும் 2500 ரூபா பணமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளைண்ட். ஜென்ரலாக போலீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே நம்மளுக்கெல்லாம் தெரியும், உடனே இந்த கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, விசாரிக்கிறதுக்கான செயல்பாடு எடுப்பாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த கேஸ் ஆகப்பட்டது 29ஆம் தேதி நடந்ததாக சொல்லப்படுது. 29ஆம் தேதியே துரிதமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க போலீஸ். அதுவும் 6 போலீஸ் அஃபீஷியல்ஸ் இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க. விசாரணை ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் போவாங்க, 2 போலீஸ் போவாங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கான்ஸ்டபிள்ஸ் டெபியூட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்றது நம்மளுக்குலாம் தெரியும். அதுவும் சண்டே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜென்ரலாகவே இன்ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது பரவலாக எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சண்டே மானாமதுரை டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து என் சண்முக சுந்தரம் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் அஃபீஷியலை. என் சண்முக சுந்தரமும் அவரு கீழே கிட்டத்தட்ட 6 போலீஸ் அஃபீஷியல்ஸ் அதாவது கான்ஸ்டபிள்ஸ் டெப்யூட் பண்ணி இந்த கேஸை விசாரிக்க சொல்லியிருக்காரு. 6 போலீஸ் அஃபீஷியல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள் பிரபு,
போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் ஆனந்த், ராஜா, ராமச்சந்திரன் அண்ட் சங்கர் மணிகண்டன் அஜித்குமார் கிட்ட என்கொயரி பண்ண போகிறாங்க. அஜித்குமார் எங்கே போய் என்கொயரி பண்ணுறாங்கன்னா கோயில்கிட்டயே என்கொயரி பண்ணுறாங்க. அஜித்குமார் கிட்ட பல கேள்விகளை கேட்குறாங்க. கேள்விகளை கேட்டதுக்கப்புறம் அஜித்குமார் அவர்களை ஜீப்பில் ஏற்றிக்கிறாங்க, கூட்டிகிட்டு போயிடுறாங்க அஜித்குமார் அவர்களை. அதுக்கப்புறம் அஜித்குமார் அவர்கள் கஸ்டடியில் டார்ச்சர் செய்யப்பட்டாரா, இல்லை கஸ்டடியில் வந்து ஆக்ஷன்ஸ் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் இருந்தது, எதனால் அஜித்குமார் அவர்கள் இறந்தார் அப்படிங்கிற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ ஜென்ரலாக போலீஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அஜித்குமார் அவர்கள் வந்து குதித்து தப்பிக்க பார்த்தாரு, அடிபட்டுருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் வந்து என்கொயரி பண்ணும்போது எஸ்கேப் ஆக பார்த்தாரு, அதனால் அவருக்கு வந்து எபிலெப்சி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஆனால் எல்லா கட்சிகளும் அஜித்குமார் அவர்களுடைய டெத்தை வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க, பொதுமக்களும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. இதை தாண்டி கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பல கடைகள் வந்து அடைக்கப்பட்டுச்சு. அதனால் வந்து இந்த விஷயமாகப்பட்டது பப்ளிக்கு வர ஆரம்பிச்சது. பப்ளிக் வர ஆரம்பித்த உடனே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஹேஷ்டேக்ஸ் வந்து தொடர்ச்சியாக ட்ரெண்டிங்கில் இருந்ததுனாலையும் பல கட்சிகள் இதை வந்து ரைஸ் பண்ணி ஒரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்ததுனாலையும் அதிமுக கட்சி வந்து இது ஒரு பிரச்சனையாகவே எழுப்ப ஆரம்பித்தாங்க. இதை தாண்டி பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த இஷ்யூ வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. இது எடுத்ததுனாலையும் இந்த இஷ்யூ வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆனதுனால திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது சீரியஸாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரூலிங் கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதுனால டிஎம்கேவும் வந்து அவங்க ஃபேமிலியோட பேசுறதுக்காக கட்சிக்காரங்க கூட போயிட்டு பேசியிருக்கிறதா அறிக்கைகள் வருது. அப்படி பார்க்கும்பொழுது அஜித்குமார் அவர்களுடைய ஃபேமிலியை சந்திக்கிறதுக்காக போலீஸ் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட கவுன்சிலர்ஸ் வந்து போய் பார்க்கறது, இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் அவர்கள் கஸ்டடி இருக்கிற போது இறந்ததுனால அவங்க அம்மாவும் அவருடைய சகோதரி அவர்களும் போய் அவரை பார்க்கறதுக்காக போகணும்னு சொல்லும் பொழுது திமுக காரங்க வந்து அவங்களுடைய வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லும் பொழுது அதிமுக வரிமழைச்சு போலீஸ் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. சப்சீக்வெண்ட்டாக போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போய் அஜித்குமார் அவர்களை உடலை காட்டுறாங்க. இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அஜித்குமார் அவர்கள் மாதிரி பல பேர் வந்து பல டைம்ஸில் வந்து கஸ்டடி டெத் நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் இந்தியா போலீஸில் இருக்கும்போது கஸ்டடி டெத் நடந்தால் எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அஜித்குமார் அவர்களுடைய கேஸ் வந்து பப்ளிக் அட்டென்ஷன் வந்ததுனால பல கட்சிகள் இதை எடுத்துக்கிட்டதுனால இந்த கஸ்டோடியல் டெத் ஆகப்பட்டது சீரியஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி வரும்பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சிபிசிஐடிக்கு இது வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற முக்கியமான டைரக்ஷன்ஸை கொடுக்குறாங்க. அது உடனே மாற்றியும் அமைக்கப்படுது. இதை தாண்டி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கஸ்டோடியல் டெத்தை கண்டிச்சது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டோடியல் டெத்தை சிபிஐக்கு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு மாற்றி அமைக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்து சிபிஐக்கு வந்து எத்தனை கேஸுகளை வந்து மாற்றி அமைச்சாங்கன்ற அந்த கேள்வியும் உண்டு. ஏன் இந்த கேஸை மட்டும் சிபிஐக்கு மாற்றி அமைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் உண்டு. எது எப்படியா இருந்தாலும் சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களில் இதை துரிதப்படுத்தி கேஸுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் அவர்கள் எஸ்கேப் ஆக பார்த்தாரு, அதனால் அவர் வந்து எபிலெப்சி வந்தது, அதனால் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன உடனே ராஜாஜி மருத்துவமனையில் மதுரையில் அஜித்குமார் அவர்கள் இறந்துட்டாருன்ற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அஜித்குமார் அவர்கள் கஸ்டடி டெத்தில் இறந்திருந்தாலும் அஜித்குமார் அவர்கள் உண்மையாக எதனால் இறந்தார் அப்படிங்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷனை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதுவும் சிபிஐக்கு மாற்றி அமைச்சிருக்கார். பட் ஸ்டாலின் அவர்களே இதை சிபிஐக்கு மாற்றி அமைக்கல. ஸ்டாலின் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய டைரக்ஷனை பேஸ் பண்ணி சிபிசிஐடிக்கு மாற்றி அமைக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்றி அமைக்கிறார். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இண்டிபெண்ட்டாக நடக்கணும். அதை தாண்டி போலீஸையும் ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சிருக்காரு. கண்டிச்சது மட்டும் இல்லாமல் சில கைட்லைன்ஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வரதா இருக்காங்க. இந்த மாதிரியான அரெஸ்ட் சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரியான கஸ்டடி டெத் ஆகப்பட்டது முதல் முறை நடக்குதா, இல்லை பல முறை நடந்திருக்கா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா, இல்லை வெளி மாநிலங்களில் வந்து கஸ்டோடியல் டெத் எப்படி இருக்குன்ற பாயிண்ட்டும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் சிவகங்கையுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஷிஷ் ராவத் அவர்களை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் போஸ்டிங். எதுக்காக இவரை ஷிஃப்ட் பண்ணுறாங்க, ஏன் போஸ்டிங் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. காரணம் என்னென்னா, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் முழுக்க பார்த்துக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவர் கீழே இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அவர் தான் பொறுப்பு. அதனால் அந்த பொறுப்பை ஆஷிஷ் ராவத் எடுக்காத மாதிரியும்
அதனால தான் ஆஷிஷ் ராவத் அவர்களை இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் போஸ்டிங், அதுவும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி. இதை தாண்டி பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய லீடர் நயனா நாகேந்திரன் அவர்கள் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதை ப்ராப் பண்ணும், போலீஸுடைய அத்துமீறலை கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நயனா நாகேந்திரன் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு இனிய தேதியில். இந்த ஃபேக்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்க, எல்லா சட்ட மாணவர்களும் ஈவன் பொதுமக்களும் சட்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். கஸ்டோடியல் டெத் ஆகப்பட்டது ஒரு சீரியஸ் இஷ்யூ. காரணம் என்னன்னா, போலீஸ் வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது ஒரு மனிதரை கஸ்டடியில் எடுக்கிறாங்க அப்படின்னா 2 விதமான கஸ்டடி உண்டு. ஒன்று வந்து போலீஸ் கஸ்டடி, ரெண்டாவது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க. ஜுடிஷியல் கஸ்டடினா பார்த்தீங்கன்னா பிரிசனுக்கு அனுப்புவாங்க. ஜென்ரலாக சென்னைனா புழலுக்கு, அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ரீஜன்லேயும் ப்ரிசன்ஸ் இருக்கும். அந்த ப்ரிசன்ஸ்க்கு அமுச்சிடுவாங்க. ப்ரிசன்ஸ்க்கு அமுச்சியும் போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியும். அதுதான் சிஆர்பிசி, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சமிதாவும் சொல்லுது, பிஎன்எஸ்எஸும் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்துக்கலாம், எத்தனை நாள் ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கலாம் அப்படிங்கிற டைம் லைன்ஸும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 45 days to 60 daysங்கிறது ஜுடிஷியல் கஸ்டடி. அந்த ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ளே போலீஸ் கஸ்டடி 15 நாள் எடுக்கலாம். ஒன்று 15 நாள் கண்டினியூஸாக எடுக்கலாம், இல்லை 15 நாள் அந்த 60 நாளுக்குள்ளேயோ 45 நாளுக்குள்ளேயோ எடுக்கலாம். அதுதான் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் போலீஸ் கஸ்டடி, இன்னொரு பக்கம் ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கும் பொழுது கஸ்டோடியல் டெத் அப்படின்னும் பொழுது ஒரு சமயம் போலீஸ் கஸ்டடி இருக்கும்போது இறந்துட்டாலும் அது கஸ்டோடியல் டெத்து தான், பிரிசனில் இருந்து இறந்தாலும் கஸ்டோடியல் டெத்து தான். அப்போ போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் ஒரு அக்யூஸ்டை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு உண்டு. அதே மாதிரி பிரிசனில் இருந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தால் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பிரிசன் அத்தாரிட்டிஸ்க்கு உண்டு. இதுக்கான பல சட்ட வரைமுறைகளும் உண்டு. கஸ்டோடியல் டெத்தை பற்றி உலக அரங்கங்களையும் பல இடங்களில் பேசப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் 1997 முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்டோடியல் டெத்தை அட் எனி காஸ்ட் அவாய்ட் பண்ணணும். போலீஸ் வந்து அப்யூஸ் பண்ணுறதோ, வயலன்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ, போலீஸ் அடிக்கிறதோ வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அப்படிங்கக்கூடிய மாநாட்டிலையும் வந்து இது தீர்மானம் பண்ணாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் மீட்டிங்லேயே. அதை பேஸ் பண்ணி பிரிசன் ரிஃபார்ம்ஸும் கொண்டு வந்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு. அப்படி பார்க்கும் பொழுது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் இந்த மாதிரி கஸ்டோடியல் நடக்கும் பொழுது போலீஸை சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் கேசஸ் ஃபைல் பண்ணி போலீஸை சர்வீஸ்லேருந்தே டிஸ்மிஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸும் உண்டு. அதனால் போலீஸ் ஈவந்தோ பவர் இருந்தாலும் லா அண்ட் ஆர்டருக்கு தே ஆர் நாட் ஆல் பவர்ஃபுல். காரணம் என்னென்னா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எங்கெல்லாம் மனித உரிமை மீறல் நடந்திருக்கோ அது மேலே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்ததை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் பிஜேபியோட பிரசிடென்ட், தமிழ்நாடு பிரசிடென்ட் நயனா நாகேந்திரன் அவர்கள் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்ட இதை மனுவாக போகணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. மூணாவது இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், கஸ்டோடியல் டெத் நடந்தா கஸ்டோடியல் வயலன்ஸை பற்றி குறிப்பிடும் பொழுது லா கமிஷன் மூணாவது இம்பார்ட்டன்ட் திங். அதாவது லா கமிஷன் வந்து கஸ்டோடியல் வயலன்ஸை வந்து கண்டித்து பல ரிஃபார்ம்ஸும் கொண்டு வரணும், சட்டத்தில் பல ரிஃபார்ம்ஸும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய அரசியல் சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 21 தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். எஸ்பெஷலாக சட்ட மாணவர்களும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்ட் 4 ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது. அதில் ஆர்டிகல் 21 ஆகப்பட்டது முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 22. அப்படி பார்க்கும்பொழுது ஆர்டிகல் 21 என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். ஆர்டிகல் 21 states that no person, I quote the exact words, no person shall be deprived of his life or personal liberty except according to the procedure established by law. இதை புரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஆர்டிகல் 21 வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 21 கீழே தான் எல்லா சட்டங்களும் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சட்டங்களில் எல்லாமே 2 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இருக்கணும். ஒன்று ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பை லா, ரெண்டாவது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இந்த ப்ரொடெக்ஷன் ஆகப்பட்டது சிட்டிசன்ஸுடைய அடிப்படை உரிமை, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிலைநிறுத்துறதுக்காகவும் தான் கொண்டு வந்தாங்க இந்த ஆர்டிகல் 21. இன்ஃபேக்ட் நம்ம சுதந்திரம் வாங்கினதே பிரிட்டிஷர்கிட்ட இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிலைநிறுத்துறதுக்காக தான். நம்மளுடைய கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளி டிபேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வரதுக்கு முன்னாடி
அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வரதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் நடந்திருந்தது. அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் வந்து அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் ஆகப்பட்டது பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களோட தலைமையில் நடக்குது. பிகாஸ் ஹி வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. அதில் முக்கியமாக பாபா சாஹிப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆர்டிகல் 21 கொண்டு வரதே வந்து ஸ்டேட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் சிட்டிசன் இருந்தால் ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். அப்போ என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன்? ஸ்டேட் வந்து ஏதாவது ஒரு அப்யூசிவ் ஆக்ஷனோ, ஸ்டேட் வந்து ஏதாவது ஒரு வயலன்ஸோ ஒரு சிட்டிசன் மேலே கொண்டு வந்தால் அப்போ ஆர்டிகல் 21 வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 22வும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஆர்டிகல் 22ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். The right to counsel is also a fundamental right and Article 22 Clause 1 of the Indian Constitution. இதில் ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே ரோல்ஸ் உண்டு. ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. ஸ்டேட் வந்து போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் ஆகப்பட்டது ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே இருக்குது. 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே இருக்குது. இட் இஸ் த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் கன்சர்ன் டு என்ஷூர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இப்போ இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருந்தும் போலீஸோட பவர்ஸ் அத்துமீறும் பொழுது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்ண முடியும்? முதல்ல போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக. எஸ்பியை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் போஸ்டிங். அதே மாதிரி சிபிசிஐடியில் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்த உடனேயே சிஎம் அவர்கள் வந்து இதை சிபிஐக்கு மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சிபிஐக்கு மாற்றி அமைக்கிறதுக்கான வேண்டுகோளை கொடுத்துருக்காரு, ரிக்வஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான செயல்பாடுகளை எடுத்துப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அஜித்குமார் அவருடைய கேஸு ஒரே ஒரு கேஸ் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. கிட்டத்தட்ட இந்தியாவில் 146 கேசஸ் வந்து போலீஸ் கஸ்டடியில் இறந்துருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் உண்டு. இன்ஃபேக்ட் 2018-19 வந்து 136 பேர், 2019-20 வந்து 112 பேர், 2020-21 வந்து 100 பேர், 2021-22 வந்து 175 பேர் இறந்ததா தகவல் வருது. இந்த தகவலாகப்பட்டது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய டேட்டா. அப்படி பார்க்கும் பொழுது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கஸ்டோடியல் டெத் எந்தெந்த மாநிலங்கள் நடந்திருக்கின்ற ரிப்போர்ட்டும் உண்டு. அப்படி பார்க்கும்போது 80 வந்து குஜராத்லையும், மகாராஷ்டிராவில் வந்து 76, உத்தரப்பிரதேசில் 41, தமிழ்நாட்டில் 40, பீகாரில் 38 நடந்ததா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. தமிழ்நாடு டாப் 5 ஸ்டேட்டில் கஸ்டடி டெத் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்துட்டு இருந்தாலும் இப்போ ரீசன்ட் எபிசோட் ஆகப்பட்டது போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து இன்வால்வ் இருக்கக்கூடிய கேஸ் வந்து டெஃபினட்டாக போலீஸ் அஃபீஷியல்ஸோடைய கிரெடிபிலிட்டியும் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீதிமன்றங்களும் கடுமையான டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ்க்கு அகெயின்ஸ்டாக. அப்படி பார்க்கும் பொழுது லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு சில பேர்னால எல்லா போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கும் அவ பேர் வரதும் நம்மளால் பார்க்க முடியுது. த ஆக்ஷன் ஆஃப் யூ அஃபெக்ட்ஸ் ஆல் த போலீஸ் அஃபீஷியல். அதனால் இந்த கேஸ் ஆகப்பட்டது சிபிஐ விசாரித்து அஜித்குமார் அவர்கள் இறந்ததுக்கான காரணம் கஸ்டோடியல் டெத்தாக இருந்தால் அந்த கஸ்டோடியல் டெத் எதனால் நடந்தது, கரெக்டான வந்து மெடிக்கல் எவிடன்சஸோட சிபிஐ வந்து இந்த வழக்கை விசாரித்து டெஃபினட்டாக அஜித்குமார் அவர்களுக்கு ஜஸ்டிஸ் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இதை வந்து சிபிஐக்கு மாற்றி அமைக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இது மேலே பொறுப்பு எடுத்துக்கணும். இதை வந்து எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இதுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யணும். ஒரு சைடு இது பொலிட்டிசைஸ் ஆகப்பட்டாலும் அஜித்குமார் அவர்களுடைய தாயாரும் அவருடைய சகோதரியும் வந்து நினச்சி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா யாருக்கு வேணாலும் இந்த கஸ்டோடியல் டெத் நடக்கலாம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான படமே எடுத்திருந்தாங்க. அந்த படமாகப்பட்டது ஜெய் பீம் என்ற படம். அந்த ஜெய் பீம் என்ற படத்துலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, சட்டத்தில் வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் எப்படி போடணும், ஆர்டிகல் 32 படி வந்து ஆர்டிகல் 226 படி எப்படி வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு கஸ்டோடியல் டெத்தை வந்து கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிற பல கோர்ட் ஆஸ்பெக்ட்ஸையும் அந்த படத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. அஜித்குமார் அவர்களுடைய கேஸும் அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான். நீதிமன்றங்கள்னால தான் இன்னைக்கு அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்குது. ஸோ ஜுடிஷியரி ஆஸ் த ஹையஸ்ட் பவர் டு டைரக்ட். இன்னைக்கு இந்த மேட்ரு வந்து பொலிட்டிசைஸ் ஆனாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு மாற்றி அமைங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா,
மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன்ஸ் வந்து கிளியராக கொடுத்து ஆக்ஷன்ஸ் எடுங்க, சிபிசிஐடி இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னதுனால தான் சிபிஐக்கு மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ the soul of Indian constitution is judiciary கொடுத்த டைரக்ஷனால தான் சிபிசிஐடிக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போச்சு. சிபிசிஐடிக்கு இன்வெஸ்டிகேஷன் போனதுனால தான் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றி அமைக்கிறார். டெஃபினட்டாக ஸ்டாலின் அவர்கள் இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து பொறுப்பெடுத்து இதை துரிதமாக இன்வெஸ்டிகேட் பண்ண வச்சு நியாயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லோரோட வேண்டுகோள். செய்வாருன்னு நினைக்கிறேன், செய்வார். நன்றி.